செட்டிலைட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹேமநாதன். நான் உங்கள் இலக்கியா. எலெக்ஷன் முடிஞ்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. 2024க்கான அந்த பட்ஜெட் தாக்கல் சொல்லப்போனா வரலாற்று சாதனை. 7 வாட்டி தொடர்ந்து எந்த பினான்ஸ் மினிஸ்டருமே இந்த மாதிரி பட்ஜெட் தாக்கல் பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்டு. இன்னொரு ரெக்கார்டு உனக்கு தெரியுமா? என்ன? நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, ஆமா, எலெக்ஷன்லயே நிக்காம இப்ப மினிஸ்டர் ஆயிட்டாங்க தெரியுமா? சரி விடுங்க. இந்த பட்ஜெட் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. மொத்தமா இந்த பட்ஜெட் 4 சாதாரண பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. சாதினம் பேசக்கூடாதுடா. இல்ல அவங்க மென்ஷன் பண்ற சாதனைனா பெண்கள், அதுக்கப்புறமா இளைஞர்கள், விவசாயிகள், ஏழைகள் இவங்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்னு சொல்லிட்டு இதை சொல்லிருக்காங்க. சொல்லப்போனா பல நல்ல விஷயங்கள் பல நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நிரம்பி வழிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸோ டாக்ஸ் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சொல்லப்போனா இந்த ஆண்டு வருமான கணக்கு இருக்குல்ல, அது 3ல இருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 5%, இந்த 7ல இருந்து 10% சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 10%, 10ல இருந்து 12 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 15%, 12ல இருந்து 15 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 15 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு 20%, இந்த 15 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கிற எல்லாருக்குமே 30% அப்படின்ற மாதிரி டாக்ஸ் விஷயத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது போக தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் இது எல்லாத்துக்குமே 15% இருந்து 6% சுங்க வரி குறைச்சிருக்காங்க. இதை விட இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாடா? வெளிநாட்டு கார்பரேட் நிறுவனங்கள் இருக்குல்ல, எப்பயுமே நம்ம கவர்மெண்ட் கார்பரேட்டுக்கு தனி முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதுலயே கொடுத்துருக்காங்க. ஆமா, அதுல 40%ல இருந்து 35% குறைச்சிருக்காங்க. இது போக நம்ம ஆன்லைன் வர்த்தகமான இ-காமர்ஸ் கம்பெனி இருக்கு இல்லையா, அதோட TDSல 0.1% குறைச்சிருக்காங்க. சோ இது போக முக்கியமான திட்டங்கள் என்னன்னா, பெண்களுக்கான சிறப்பு விடுதிகள் இருக்குல்ல, பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அது கட்டி தரப்படும் இருக்காங்க. அப்புறமா PM கரீஷ் அன்ன யோஜனா, PM கரீஃப் அன்ன யோஜனா, இவனுங்க இந்தியிலே தான் பேர் வைப்பாங்க, நமக்கு அது வாயிலும் நுழையாது. ஓகே, அது ஏழைகளுக்கான உணவு மற்றும் தானியங்கள் வழங்கக்கூடிய திட்டம். அது இன்னும் 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் செய்யப்படும் இருக்காங்க. ஸோ இது போக வேளாண் துறைக்கு கிட்டத்தட்ட 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். முக்கியமாக வேலை வாய்ப்பு, கல்வி, திறன் மேம்பாடு இதுக்கு 1.48 லட்சம் கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. அப்புறமா முக்கியமாக பெண்கள் அவங்களுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் அதுக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமா இந்த சிறு குறு தொழில் அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதை மேம்படுத்துற மாதிரி கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமா இந்த டாப் நிறுவனங்கள் அவங்க கிட்ட இன்டர்ன்ஷிப் மாதிரி கிட்டத்தட்ட 5000 ரூபாய். ஆமாக்கா, இன்டர்ன்ஷிப்னா இந்த தொழில் பழகிக்கல், அதுக்காக ஒரு 5000 ரூபாய் மந்த்லி சேலரியோட அவங்களுக்கு 1 கோடி இளைஞர்கள் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு மாதிரி சொல்லிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு. முக்கியமா சொல்ல போனா விண்வெளி துறைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1000 கோடி வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்த ஒண்ணுதான். தமிழ்நாடு விடுங்கக்கா, ஆந்திராவுக்கு ரொம்பலாம் இல்லை, வெறும் 15,000 கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. எந்த மாதிரினா அவங்களுடைய நீர்ப்பாசன திட்டம், அதுக்கப்புறமா அவங்களுடைய தொழில் வளர்ச்சி மேம்பாடு இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் இல்லை, வெறுமே 15,000 கோடி அப்படின்னு வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இது போக பீகார் அவங்களுக்கும் சொல்ல போனா பணமழை கொட்டிருக்கு. ரொம்பலாம் இல்லை, அதுவும் வெறும் 26,000 கோடி வரைக்கும் ஒதுக்கியிருக்காங்க. எந்த மாதிரினா இந்த புதிய விமான நிலையம் அமைக்கிறது, அதுக்கப்புறமா இந்த மருத்துவ கல்லூரி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் 26,000 கோடி வரைக்கும் அவங்களுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இப்படி மொத்தமாவே பயங்கரமா பண்ணியிருக்காங்க நம்ம ஒன்றிய அரசு. ஆந்திரா, பீகார் இருக்கு, எல்லாமே இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்குன்ற ஞாபகம் இருக்காடா உங்களுக்கு? என்ன பேசுறீங்க? ஆனால் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் திருக்குறள் பேசிட்டாங்க அல்லது பாரதியாருடைய அவருடைய பாட்டெல்லாம் கோட் பண்ணாங்கன்னா அப்படியே மொத்தமாக சில்லறையை சதற விடுவோம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடுன்ற வார்த்தையோ தமிழ்ன்ற வார்த்தையோ இல்லைன்றதை கேட்கும் போதே ரொம்ப இது மிகப்பெரிய அநீதி அப்படின்றது தான் பல பேரோட விமர்சனமாக இருக்குது. சொல்லப்போனால் இங்கே எல்லாருக்குமே டாக்ஸ்ன்றது காமனாக இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அதை கொடுக்கறதுல மட்டும் எதுக்கு இவ்வளோ பாரபட்சம்? அதாவது அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அல்லது அவங்க கூட அலைன்ஸில் இருக்க மாநிலங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போன்றது கண்டிப்பாக சரியானதாக இருக்காது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே கூடிய விமர்சனம். முக்கியமாக சொல்ல போனால் இதில் இவங்களுக்கு கொடுக்கறதுல பிரச்சனையே இல்லை. என்னென்னா ஒரு மாநிலம் நம்ம பக்கத்தில் இருக்க மாநிலம் வளருதுன்னா ஓகே, ஆனால் அது சமமாக இல்லைன்றது தான் இங்கே வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டு. கண்டிப்பாக இது போக நம்ம எதிர்பார்த்த பல துறைகள், முக்கியமாக ரயில்வே துறையை ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய சிஸ்டம் நம்ம ரயில்வே சிஸ்டம் தான். அதில் தொடர்ந்து இப்போ சமீபத்தில் விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை ப்ராப்பரைஸ் பண்ணுற மாதிரி திட்டங்கள் அல்லது அதுக்கான பட்ஜெட் வருமானு பார்த்தா ரயில்வே டிபார்ட்மெண்ட் பற்றி ஒன்றுமே திறக்கல. இப்படி நிறைய ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பல பேரும் விமர்சனம் வச்சுருக்காங்க. எதுக்கு இவ்வளோ பாரபட்சம், எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
மொத்தமாக பொங்கி எழுந்திருக்காங்க. இது போக உள்ள நல்ல திட்டங்களும் இருக்குது. கண்டிப்பாக இது இந்தியாவுடைய மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.